மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உலகமே எதிர்நோக்கி இருக்கின்ற அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தீர்வு இல்லாத பிரச்சனைகள்ல ஒன்றாக சொல்லக்கூடிய ஒரு நோய் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நோயின்னு சொல்றதை விட ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமுடி கொட்டுவது தான். அது என்னமோ தெரியலங்க, என்னுடைய பாட்டனார் தலைமுறையில பார்த்தேன்னா வழுக்கை தலையோடு நாம் பெரும்பாலும் யாரையும் பார்க்க முடியாது. நீங்களே பள்ளிக்கூடம் படிச்சிருப்பீங்கல்ல, கொஞ்சம் கண்ணை மூடி இமேஜின் பண்ணி பாருங்களேன். உங்களோட டீச்சர்ஸ்ல எத்தனை பேர் மண்டையில முடி இல்லாம இருந்தாங்க? நம்மளுடைய பெண் ஆசிரியர்களை பார்த்தீங்கன்னா, படிக்கின்ற பெண் குழந்தைகளை விட நீண்ட தலைமுடியோடு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை தான் நான் பார்த்திருக்கேன். அடுத்த தலைமுறையை நான் பார்க்கிறேன், ஒரு 10 வாத்தியார் இருக்காங்கன்னா 2 பேருக்கு தலையில முடி இருக்காது. ஆனா இந்த தலைமுறையை நான் பார்க்குறேங்க, வாத்தியாருக்கு தலையில முடி இருக்கோ இல்லையோ, ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே மண்டையில முடி இல்லை. ஒரு காலத்துல நான் என்னுடைய பிராக்டிஸ் ஆரம்பிச்ச 2001 2002 காலத்துலலாம் தலைமுடி கொட்டுவதை, பொடுகை, தலைமுடி நரைத்து போவதை ஒரு சிரமமாகவே கருதுகின்ற ஒரு கலாச்சாரமே இருந்தது கிடையாது. ஏதோ கல்யாணம் ஆக போதுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையை தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு யாருக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தது கிடையாது. ஆனா இன்றைக்கு நான் பார்க்கிறேன், நான் பார்க்கக்கூடிய 300 பேர்ல குறைந்தது 50 பேராவது வெறும் தலைமுடி சார்ந்த சிரமத்திற்காக ஓடோடி வந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். எனக்கே மனதில் யோசனை வரும், ஏன் இந்த தலைமுறை இவ்வளவு தலைமுடி சிரமத்தோடு போராடி கொண்டிருக்கிறது அப்படின்னு. அன்னைக்கு ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்ல பார்க்குறேன், ஒரு போஸ்ட் கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேர் அதை லைக் போட்டிருக்கான், நிறைய ஷேர்ஸ், நிறைய கமெண்ட்ஸ். அப்படியே அந்த போஸ்டே சூப்பர் ஹிட் ட்ரெண்டிங்ல இருக்கு. என்னடா போஸ்ட்னு பார்த்தா, ஏதோ ஒரு நாட்டில் ஒரு ஆராய்ச்சி, ஏஐ மூலமாக நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி, 3 நாட்களில் 4 நாட்களில் தலைமுடி வளரக்கூடிய ஏதோ ஒரு கெமிக்கலை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த கெமிக்கலை தடவனா 7 நாட்கள்ல உங்களுக்கு தலையில முடி வளரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு போஸ்ட். கடைசியில பார்த்தா அந்த போஸ்ட்டை இன்ஸ்டால இருந்து நீக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டா அது ஒரு ஃபேக் போஸ்ட். அப்ப யோசிச்சு பாருங்க, தலைமுடி, தலைமுடியுடைய ஆரோக்கியம், வழுக்கை சார்ந்த நோய்களுக்கான தேடல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இவ்வளவு பெரிய சிரமத்தோடு இருக்கக்கூடிய, இவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத நோயாக இருக்குமோ அப்படிங்கிற மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு உங்க எல்லாருக்கும் ஊக்கம் கொடுப்பதற்காக, வழுக்கை தலையிலும் முடி கருகருவென்று வளருவதற்கு, கம்பி போல வளருவதற்கு உதவி செய்யக்கூடிய வழிகளை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதல்ல தலைமுடி பிரச்சனை ஏன் வருது, தலைமுடி ஏன் கொட்டுது? 10 காரணங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோவா தான் இருக்க போகுது. யாருக்கெல்லாம் உண்மையிலேயே தலைமுடி மேல ஆசை இருக்கோ அவங்க மட்டும் பாருங்க. இதை ஏன் சொல்றேன்னா, தலைமுடி நிறைய இருக்கவனுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது இல்லையா? தலைமுடி இல்லாதவனுக்கு தானே அதை பத்தி கவலை. அப்ப தலைமுடி யாருக்கு வேணும்? சார், எங்க அப்பாவுக்கு 40 வயசுல தலையில முடி இல்லாம, அவர் மண்டையில முடி இல்லாம சொட்டை ஆயிட்டாரு, நான் சொட்டை ஆகக்கூடாது சார், நான் என்ன பண்ணும்? ஜென்சி கிட்ஸ் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதே போல பெண்கள் என்ன ஆசைப்படுறோமோ இல்லையோ சார், நான் நடந்து போனா என்னோட இடுப்புக்கு கீழே என்னோட தலைமுடி அப்படியே கம்பி மாதிரி வரணும் சார். டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் பாக்குறேன் சார், இந்த முடியை பிடிச்சி இப்படி இழுக்கிறாங்க, முடி ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி காட்டுறாங்களே சார், எனக்கு அந்த மாதிரி தலைமுடி வேணும் சார், நான் என்ன பண்ணும்? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. பட் இந்த வீடியோ லாங் வீடியோவா இருக்க போது, அதனால யாருக்கு தலைமுடி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க, அவங்க மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மற்றவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். 10 காரணங்கள், அழகான காரணங்கள் ஏன் தலைமுடி கொட்டுது. ஏன்னா காரணம் தெரிஞ்சாதானே காரியம் என்னங்கிறத நம்ம பண்ண முடியும். முதலாவது காரணம், இன்னைக்கு தலைமுடி கொட்டுறதுக்கு ரொம்ப சில்லியான காரணம் என்ன தெரியுமா? யாருமே தலைய சுத்தமா வச்சுக்கிறது இல்லைங்க. இப்போ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் இருந்தாலும் நீங்க பாருங்களேன், ஒரு வாரத்துல எத்தனை நாள் நீங்க தலை குளிக்கிறீங்க? வாரத்துக்கு 2 முறை. இல்ல சார், ஸ்கூல் காலேஜ் பிஸியா இருக்கேன், அதனால சண்டே ஒரு நாள் தான் சார் நான் தலை குளிப்பேன். நிறைய பேர் சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு யாரெல்லாம் ஆரோக்கியமற்ற தலையை வச்சிருக்கோம், ஸ்கேல்பை வச்சிருக்கோமோ அவங்களுக்கெல்லாம் தலைமுடி வேகமா கொட்ட ஆரம்பிக்கும்.
மருத்துவ ரீதியான காரணங்கள் அப்படின்னு இருந்தா கூட நான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறது லைஃப் ஸ்டைல் காரணங்கள் தான். தலைமுடி கொட்டுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஸ்கேல்போட ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்மலாம் தமிழ்நாட்டில் இருக்கோம் சார், வெயில் அடிக்குது, வேர்வை வருது, பஸ்ல போறோம், டூ வீலர்ல போறோம், கார்ல போறோம், எங்க இருந்தாலும் தூசி இல்லாத இடம்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒரு கல்லூரிக்கு நம்ம போயிட்டு வந்த குழந்தைகள் கூட, பள்ளிக்கு போயிட்டு வரக்கூடிய குழந்தைகள் கூட என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய தூசுக்கு வியர்வைக்கு எக்ஸ்போஷர் ஆகும்போது அந்த குழந்தைகள் குறைந்தது வாரத்திற்கு 3 முறையாவது ஸ்கேல்ப் ஹைஜீனுக்காக சுத்தம் பண்ணாதானே அந்த இடத்துல ஆரோக்கியமான தலைமுடி வரும். இன்னைக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தனை குழந்தைகள் இன்றைக்கு, எத்தனை இளைஞர்கள், இளம்பெண்கள் இன்னைக்கு ஸ்கேல்ப் வாஷ் பண்றீங்க? கிடையவே கிடையாது. நம்ம ஒரு நல்ல விளை நிலம் வச்சிருக்கோம், அந்த விளை நிலத்தை நாம் முறையாக பார்த்தாதானே அந்த இடத்துல செடி கொடி எல்லாம் வரும். ஆனா அதை விட்டுட்டு அதை குப்பை போடுகின்ற இடமாகவோ அல்லது கழிவு நீர் இருக்கக்கூடிய இடமாகவோ மாற்றினா என்ன ஆகும்? அந்த இடத்துல நல்ல விதை இட்டால் கூட உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. டிப்பிக்கலி இன்னைக்கு இதை நம்ம ஏன் நான் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நம்மில் நிறைய பேருக்கு தலையுடைய ஆரோக்கியத்திற்காக தலைக்கு குளிக்கக்கூடிய பழக்கமே இல்லாம இருக்கும். அப்ப எப்படி தலைமுடி வளரும்? வளராது. ஸோ இதை நீங்க கவனமா பார்க்கணும். ரெண்டாவது, அதை விட முக்கியமானது, இன்றைக்கு உடல் சூடினால் ஏற்படுகின்ற பொடுகு. பொடுகு இருந்தா தலைமுடி கொட்டிடும். என்ன சார் சொல்றீங்க? உண்மையா பொடுகு இருந்தா தலைமுடி கொட்டுங்க. யாரெல்லாம் தலைமுடியை இழந்து இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கீங்களோ, எப்ப தலைமுடி கொட்ட ஆரம்பிச்சதுன்னு ஒரு சின்ன யோசனை முன்னாடி போய் பாருங்களேன். உங்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய பொடுகின் காரணமாகவே தலைமுடி கொட்டி போய் சிரமப்பட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்ப தலைமுடியை நாம் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா பொடுகு இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஸ்கேல்ப் நமக்கு தேவை. பொடுகுனா என்ன? பொடுகுனா நோயின்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. நம்ம உடம்புல எப்படி வியர்வை ஏற்படுகிறதோ அதே போல வியர்வை தான் இன்றைக்கு நம்ம தலையிலும் ஏற்படுகிறது. ஆனா உடம்பில் ஏற்படுகின்ற வியர்வை அப்படிங்கிறத நம்ம குளிக்கிறோம், எல்லாமே செய்யறோம், போயிடுது. சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் பாடியோட ஹீட்ல அது எவாபரேட் ஆகுது. அதே போல தலையில் இருந்து சுரக்கக்கூடிய எண்ணெய் பசை சார்ந்த விஷயங்களும் இன்னைக்கு உடல் சூடின் காரணமாக என்ன ஆகுது? அந்த இடத்துல அப்படியே வேர்வையாக இருப்பது வறண்டு போய் ஸ்கேல்ஸாக மாறுவதை பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? தலையை சொரிஞ்சா பொடி கொட்டுது, உடனே இந்த மாதிரி வரக்கூடிய நோய்க்கு பொடுகுன்னு பேரு. இது ஒரு நோய். அந்த நோய்க்காக ஸ்கேல்ப் கிளென்சிங் பண்ணணும், எண்ணெய் குளிக்க கூடாது, எண்ணெய் தேய்க்க கூடாதுன்னு இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்வதை கேட்டு அந்த பொடுகும் போகாம பொடுகுனால் தலைமுடியும் போய் பாதி சொட்டையாக இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது முதல்ல ஸ்கேல்போட ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அந்த போல உடல் சூடை மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். உடல் சூடு எப்பெல்லாம் அதிகமாகுதோ நீங்க கேட்கவே வேணாங்க, தலைமுடி கொட்டும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், குளிர்காலம் மழை காலத்துல தலைமுடி கொட்டுறது, கோடை காலத்துல தலைமுடி கொட்டுறது. குளிர்காலம் மழை காலத்தில் தலைமுடி கொட்டுவதை விட 20% கோடை காலத்தில் தலைமுடி கொட்டுவதை நீங்க பார்க்க முடியும். அதனால உடல் சூடை குறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடல் சூடாகாமல் பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூன்றாவது, தூக்கமின்மைங்க. பொதுவா நம்ம எல்லாருமே சொல்லுவோம், எங்கிட்ட வரவங்களும் சொல்லுவாங்க, ஏன்பா உனக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்கப்பா இவ்வளவு தலைமுடி கொட்டிருக்குன்னு கேட்டா அந்த பசங்க சொல்லுவாங்க, சார் நைட் ஷிஃப்ட் போக ஆரம்பிச்சேன் சார், தலைமுடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. காரணம் உடல் சூடு. அகைன் தூக்கமின்மை உடலுடைய வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் போது பகலிலும் தூங்க முடியல, ராத்திரியிலும் தூங்க முடியலன்னு தூக்க நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே தலைமுடி கொட்டி போவதை பார்க்க முடியும். உங்க வீட்டுல உங்களுடைய நட்பு வட்டாரங்கள்ல யாராவது மனநோயாளிகள், அவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாங்கன்னா இருக்காங்களான்னு பாருங்க. 30 வயதிலேயே 60 வயது போய் தலைமுடி முற்றிலுமாக இழந்து போகக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த தூக்கமின்மை. இப்ப நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் வீட்டுல கரெக்டா 10 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு எழுந்துக்கிறீங்க? யாருமே கிடையாது. அப்ப நிச்சயமா தலைமுடி எப்படி இருக்கும்? கொட்டி போய் தானே இருக்கும். இதை கொஞ்சம் நம்ம கவனமா பார்க்கணும். நான்காவது, இன்றைக்கு வெறும் உடல் சுத்தி, அதே போல உடல் சூடு, தூக்கமின்மை மட்டும் இல்லைங்க, மலச்சிக்கல் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல தலைமுடி கொட்டுவதை தூண்டும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் யாருமே இன்னும் புரிந்து கொள்ளல. உங்க வீட்டுல காலேஜுக்கு போகிற, அதே போல ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க இருக்காங்கன்னா இதுல எத்தனை குழந்தைங்க காலையில எழுந்த உடனே மோஷன் போறாங்கன்னு பாருங்க.
பெரும்பாலான குழந்தைகள் காலை எழுந்தவுடன் மலம் கழிக்கக்கூடிய பழக்கமே இல்லாமல் இருக்கிறத பார்க்கலாம். இந்த குழந்தைகள் மலம் கழிக்கின்ற பழக்கமே இல்லாமல் இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகும்? உடல் சூடு, கழிவுகளுடைய இருப்பிடமாக ரத்தங்கள் மாறும்போது லீக்கி கட் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய பெருங்குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளுடைய தேக்கம், உடலுக்குள் சத்துகள் உறிஞ்சுவதை விட கழிவுகளை மீண்டும் மீண்டும் உறிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களுடைய சதவீதம் குறைந்து போய் கழிவுகளுடைய இருப்பிடமாக அந்த ரத்தம் மாறும்போது முதல்ல ஏற்படுகின்ற பாதிப்பு தலைமுடி கொட்டுவதுதான். இன்னைக்கெல்லாம் உங்க பொம்பளை பிள்ளைக்கு இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளைக்கு தலைமுடி கொட்டுதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பிள்ளைங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, டே காலையில எழுந்த உடனே மோஷன் புரியா இல்லையா? மோஷன் சரியா போலன்னு சொன்னானா உடனே கடுக்கா பொடிய ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து ஒரு வாரத்துக்கு அந்த பையனுக்கு காலையில வெறும் வயிற்றுல கொடுங்க. அப்ப பாருங்க, ஒரு வாரத்திலேயே முடி கொட்டுறதுல ஒரு மாற்றம் வருதா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா கடுக்காய் சாப்பிட்டால் மலம் கழியும், மலம் கழிந்தால் உடல் சூடு குறையும், ரத்த சுத்தியாகும். அப்ப தலைமுடி வளர்ச்சி நன்றாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 5வது, இன்றைக்கு மருந்துகள் அற்ற ஒரு சமூகமாக மாற வேண்டும் அப்படிங்கிற நம்முடைய எண்ணங்கள் பெரும்பாலும் பொய்த்து போவதற்கான காரணம் என்ன தெரியுமா? உணவுல நம்ம யாருக்குமே கவனம் கிடையாது. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஊர்ல எத்தனை பேக்கரி இருந்தது? 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஊர்ல எவ்வளவு ஸ்வீட் ஸ்டால் இருந்தது? அதை விடுங்க சார், 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல எத்தனை முறை வெளியில இருந்து உணவு வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க? இன்னைக்கு அப்படியே தலைகீழ. இன்னைக்கு கணவன் மனைவி வேலை செய்யக்கூடிய வீடுகள்ல பெரும்பாலான உணவுகள் வெளி உணவுகள் தான். நம்ம சொல்லலாம், சார் எனக்கு வீட்டுல சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க சார். சரி, ஆனா அதுல ஆரோக்கியம் இருக்குமா? உங்க உடம்புக்கு தேவையான சத்தான காய்கறிகள் இருக்குமா? நல்ல ஜீரணமாகக்கூடிய வகையில் அவை வெந்து போயிருக்குமா? இதெல்லாம் இன்னைக்கு லக்ஸுரின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனதே மாறி போனதுதான் இன்றைக்கு தலைமுடி பிரச்சனைக்கு அடிப்படை காரணம். இன்னைக்கு கோயம்புத்தூர், ஈரோடு பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுடைய குடும்ப தலைவிகள் 80 வயதானவர்களாக இருந்தாலும் வெளி உணவை தொடவே மாட்டாங்க. இன்னைக்கும் நான் சேலஞ்ச் பண்றேன், மற்ற ஊர்ல இருக்கவங்களுடைய தலைமுடியை விட கோயம்புத்தூர்ல நீங்க போய் பாருங்க, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், அவர்களுடைய தலைமுடி ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்னு மட்டும் ஒரு ட்ரையல் பாருங்களேன், நிச்சயமா இருக்கும். என்னதான் வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலுடைய ஹெட்டாக கோயம்புத்தூர் இருந்தாலும் கூட அவங்களுடைய கலாச்சாரமான உணவை மாற்றாமல் இன்றும் குடும்பத்தில் பெரும்பாலும் அல்ல 99.9% பெரிய பணக்கார குடும்பங்களாக இருந்தாலும் கூட, ஏழைகளாக இருந்தாலும் கூட வெளி உணவை சாப்பிடுவதை அடிப்படையிலேயே அவர்கள் யாரும் விரும்புவதில்லை அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் தான் இன்னைக்கு அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு அடித்தளமாக இருக்கிறத பார்க்கணும். உழைப்பின் காரணமாக ஏற்படுகின்ற நோய்கள், பொல்யூஷன் காரணமாக ஏற்படுகின்ற நோய்கள் நிறைய இருக்கு. ஆனா தலைமுடி நோய்கள் அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னா, என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, இந்த பகுதிகள்லாம் நான் பார்க்கிறேன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். காரணம், கலப்படமற்ற உணவுகள். தோட்டம் வச்சிருப்பாங்க எல்லாரும், ஒன்றும் இல்லைன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கும், அதுல ஒரு காய்கறி, அதுல ஒரு கீரை. இதை சாப்பிட்ற பழக்கம், இதை சாப்பிடணுங்கிற அந்த நல்ல எண்ணம், இதை சாப்பிட்டா என்னோட ஹெல்த் பெட்டரா இருக்கும்னு சொல்லக்கூடிய நல்ல எண்ணங்கள் இருக்கு பாருங்க, இதுதாங்க இன்னைக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது. இதை மாற்றி இருக்கக்கூடிய கலாச்சாரம் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஊர்லயும் நான் பார்க்கிறேன், குறைஞ்சது நான் 300 பேரை பார்க்கிறேன்னா 10 பேர் தலையில முடி இல்ல, தலைமுடி கொட்டிருச்சு, பொடுகு இருக்கு, இளம்லே வழுக்கை வந்துருச்சு, மேல் பேட்டர்ன் பால்னஸ் வந்துருச்சு, ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ் வந்துருச்சு, அப்பாவுக்கு இருக்க ஜெனட்டிக் நோய் 20 வயசுலயே வந்துருச்சுன்ற புலம்பல்களோட வருவதை பார்க்கிறேன். ஸோ வெளி உணவுகள் மட்டுமல்ல, இன்றைக்கு கமர்ஷியலா நமக்கு கிடைக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகள் கூட நம்ம தலைமுடி கொட்டுவதற்கு மிகப்பெரிய காரணம். இன்றைக்கு 6வது முக்கியமான காரணம் மன அழுத்தங்க. நமக்குலாம் நட்புகளோடு பேசுவதற்கே நேரம் கிடையாது. ஃபோன்ல பேசுறதுக்கெல்லாம் நம்ம தயாரா இருக்கோமே தவிர, அலுவலகமாகட்டும், வீடாகட்டும், அந்த கல்யாணங்கள்லாம் ஒரு காலத்துல போகும்போது இந்த 3 நாட்கள் 4 நாட்கள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இன்றைக்கு ஏதாவது ஒரு கல்யாணத்துல இருக்கான்னு பாருங்களேன். நட்புகள் கிட்ட பேசுறோமா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறோமா, ஃபோன்ல பேசுறோம், முகத்தை பார்த்து பேசுறது இல்லை. வாரம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு மற்றொரு உறவினரை சந்திப்பதற்கோ அல்லது
நண்பர்களை சந்திப்பதற்கும் முயற்சி செய்ய முடியுமான்னு பாருங்களேன். மன அழுத்தமற்ற ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒண்ணுமே இல்லைன்னா நமக்கு இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னா நம்ம சாமி தான். கோவிலுக்காவது போய் உட்காந்து சாமி கிட்டையாவது பேசிட்டு வாங்க. நான் பண்ணுவேன். எனக்கு எப்பெல்லாம் மன அழுத்தம் வருதோ, பக்கத்துல அது பிள்ளையார் கோயிலோ, ஆஞ்சநேயர் கோயிலோ, சர்ச்சோ, மாஸ்கோ எதுவுமே பார்க்க மாட்டேன். நேரா போய் உள்ள உட்காந்துருவேன். மன அழுத்தம் இருக்கக்கூடிய நாட்கள்ல என்னுடைய மன அழுத்தத்தை நான் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த சிறந்த ஒரு வழி எதுனா, நம்பிக்கை இருக்கவர்களோட நேரம் செலவு செய்வதுதான். எனக்கு வாழ்க்கையில நம்பிக்கை இருப்பது அப்படின்னா இறைவனிடம் மட்டும்தான். அதனால நான் போய் உட்கார்ந்து பேசிட்டு வருவேன். எல்லாரும் சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லை சார் அப்படிம்பாங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம், அது உங்க மனைவியா இருக்கலாம், உங்க குழந்தையா இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம், யாராவது ஒருத்தர்கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. மன அழுத்தத்தை பகிர்ந்து கொண்டாலே மன அழுத்தம் மாறிவிடும். அதுக்கு மாத்திரை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ள குமுறலோடு ஒருத்தன் வரானா அவனுக்கு தேவை அட்வைஸ் கிடையாது. பொறுமையா உட்கார்ந்து 15 நிமிஷம் கேட்கறது மட்டும்தான். அதை செய்ய முடியாத நிலை இன்றைக்கு இருக்கிறதுனால இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மன அழுத்த நோய் அனைவரையுமே பாதிக்கிறத பார்க்கிறோம். இது தலைமுடி கொட்டுவதற்கு மிகப்பெரிய காரணம். இன்றைக்கு இளைஞர்களுக்கு துரதிருஷ்டவசமாக தன்னம்பிக்கை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறதுனால இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இன்னைக்கு மொபைல பாக்குறான். அதுல வரதெல்லாம் உண்மைன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் மூளைகள் மழுங்கி போயிருக்கு. அப்ப வாழ்க்கையில ஒரு போராட்டத்தை சந்திக்கும் போது அந்த போராட்டம் தோல்வியாக முடியும் போது கடுமையான மன உளைச்சலுக்குள்ள போயிடுறத பாக்குறேன். டிப்ரெஷனுக்குள்ள போறோம். நான் நல்லா படிச்சேன், பெரிய கிரேட் எடுத்தேன், எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கல, டிப்ரெஷனுக்கு போயிடுறான். பிளேஸ்மெண்ட் கிடைக்கலன்னா உலகமே இருண்டு போதா? பெண் குழந்தைகளை பார்க்குறோம், கல்யாணம் நல்லபடியா இருக்கும், இப்படி இருக்கும் வீடு, அப்படி இருக்கும் வீடுன்னு நினைச்சோம், இல்லை சார் எதிர்பார்ப்பு இல்லை, டிப்ரெஷன் போறாங்க, தலைமுடி கொட்டி போகுது. குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க, குழந்தைய பெத்துக்கிறாங்க, ஆனா குழந்தை வளர்ப்பதற்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னு டிப்ரெஷன் போறாங்க. பிரெக்னன்சி முடிந்து நீங்கள் பார்க்கக்கூடிய 100 பெண்கள்ல குறைந்தது 50 பேர் தலைமுடி பிரச்சனையோடு இருப்பதற்கான காரணம் ஊட்டச்சத்து குறைபாடுகள் கிடையாது. முழுக்க 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 வெறும் 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 ஒரே ஒரு விஷயம், மன அழுத்தம் தான். 7வது காரணம், இன்றைக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகள் போலவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் குறைபாடுகள் இன்றைக்கு நம்ம கடுமையா பாதிக்கிறத பார்க்கணும். இன்றைக்கு தைராய்டு இருக்கா, நல்லா வேலை செய்தா, இன்சுலின் எப்படி இருக்கு, ஈஸ்ட்ரஜன் எப்படி இருக்கு, ப்ரொஜெஸ்ட்ரான் எப்படி இருக்கு, டெஸ்டோஸ்டிரான் எப்படி இருக்கு, கார்டிசால் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த 6 ஹார்மோன்களுடைய செயல்பாடுகள் எங்கெல்லாம் செயலிழந்து போயிருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த சிரமங்கள் அதிகரித்து கொண்டே வருவதை பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு ஹார்மோன்களுடைய செயல்பாடு உடலியல் ரீதியான நோயாக அல்லாமல் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய செயல்பாடு இன்றைக்கு மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம். 8வது மிக முக்கியமானது, இன்றைக்கு ஊட்டச்சத்து மாத்திரைகளை தலைமுடிக்காக சாப்பிடுகின்ற ஒரு நிலை. நீங்க போய் இன்னைக்கு கூகுள்ல இல்ல எல்லா ஏஐ போட்டு நீங்க கேள்வி கேளுங்களேன். சாட் ஜிபிடியை கேளுங்க, பர்ப்ளெக்சிட்டியை கேளுங்க, கூகுளை கேளுங்க. தலைமுடி கொட்டுது, நான் என்ன பண்ணணும்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அது சொல்ற ஆன்சர் என்ன தெரியுமா? B12 சாப்பிடு, ஃபோலிக் ஆசிட் சாப்பிடு, அயன் சாப்பிடுன்னு தான் சொல்லுவோம். துரதிர்ஷ்டவசமாக இதே தான் இன்னைக்கு டாக்டர்ஸும் எழுதி கொடுக்கறத பார்க்கணும். அப்ப சத்து மாத்திரைகளை இணையத்தில் தேடி வாங்கி சாப்பிடுகின்ற, ஏன் எனக்கு தலைமுடி கொட்டுகிறதுங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பது இன்றைக்கு தலைமுடி பிரச்சனை அதிகமாவதற்கு, முடி கொட்டுவதற்கு மிகப்பெரிய காரணம். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் என்ன பார்த்திருந்தான். 3 மாசத்துல பாதிக்கு மேல தலைமுடி இல்லை. அவர் ரொம்ப வருத்தத்தோட என்கிட்ட பேசினார். ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஒரு கம்பெனியில ஒரு நல்ல பதவியில இருக்காரு, அடுத்த பதவிக்கு போகணும், பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியம். அப்ப அது இல்லைன்னு ஒரு வருத்தத்தோட சொன்னாரு, சார் நான் எவ்வளவு சத்து மாத்திரை சாப்பிட்றேன் சார், பாருங்க சார் நான் முருங்கை மாத்திரை கூட சாப்பிட்றேன் சார்னு கொடுத்தாரு. நான் கேட்டேன், உன்னை யாருப்பா முருங்கை மாத்திரை சாப்பிட சொன்னது? இல்லை சார் நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் ஆன்லைன்ல, அதுல முருங்கையுடைய மாத்திரை சாப்பிட்டா தலைமுடி வளரும் நல்லான்னு போட்டிருந்தது, முருங்கைக்கீரை நல்லது தானே சார் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், தம்பி உன்னோட உடம்பு பித்த உடம்பு, பித்த உடம்புக்காரனுக்கு மிகப்பெரிய எதிரியே முருங்கைக்கீரை தான்யா. நீ அதை சாப்பிட்டீங்கன்னா எப்படிப்பா உனக்கு முடி முளைக்கும், உள்ள முடியும் கொட்டி போயிடும் அப்படின்னோன்னா அவங்க அம்மா அவன் தலையிலேயே ஒரு அடி போட்டு சொன்னாங்க, சார் நான் அப்பவே சொன்னேன் சார், முருங்கைக்கீரை பித்த வாயு உனக்கு சேராதுடா, உனக்கு ஒத்த தலைவலி வரும், நீ பித்த உடம்புக்காரன்னு சொன்னேன் சார். கேட்கவே இல்லை சார், ஒரு பாட்டில் மருந்து 3000 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான் சார் அப்படின்னாங்க. இதுதான் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்து குறைபாடுகளுக்கு நம்ம உடம்பு வாத பித்த கமமான்னு புரியாம
சத்து மாத்திரைகளை சாப்பிடுவதும் இன்றைக்கு இந்த சிரமம் அதிகமாவதற்கு மிகப்பெரிய காரணம் தான். 9வது கெமிக்கல் அபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு டிவியை நீங்க பாக்குறீங்க, ஆன்லைன்ல பாக்குறீங்க, பொடுகு இல்லாமல் இருப்பதற்கான விதவிதமான ஷாம்புகள் விற்பதை பார்க்கணும். ஹெர்பல் ஷாம்பு, ஹெர்போ மினரல் ஷாம்பு, அமேசான் காடுகள்ல இருக்க மூலிகையை கொண்டு வந்து உங்களுக்கு ஷாம்பு பண்ணி கொடுக்குறேன் நிறைய பார்க்கணும். அப்ப இந்த ஷாம்புகளை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது இந்த ஷாம்புகள்ல இருக்கக்கூடிய ரேஷ் கெமிக்கல்ஸ் சொல்லக்கூடிய சில செரிமானமாக்கப்பட்ட வலுவூட்டப்பட்ட கெமிக்கல்ஸ் நம்மளுடைய தலையை மொத்தமா சொட்டையாக்குறத பார்க்கும். இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான ஷாம்புக்கள், ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்புஸ் நீங்க எதை வேணா எடுங்களேன், அதுக்கு பின்னாடி திருப்பி பாருங்க செலினியம் சல்ஃபைடுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா தலையை நல்லா முடிய பார்த்தா அப்படியே பல பலன் இருக்கும், அப்படி தொட்டாலே அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருக்குன்னு விளம்பரம் போடுறாங்க. உங்களோட கெமிக்கல் டேபிள் எடுங்க, கெமிஸ்ட்ரி புக்கு பழசு இருந்தா எடுங்க, அதுல கெமிக்கல் டேபிள் பாருங்க, ஆர்சனிக் இருக்கும். ஆர்சனிக் அடுத்த கெமிக்கல் என்னன்னு பாருங்க, செலினியம் தான் இருக்கும். அத்தனை விஷகுணம் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கலை நீங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, செலினியம்னு உடம்புக்கு நரம்புக்கு சத்து கொடுக்கக்கூடிய செலினியம் வேற, செலினியம் சல்ஃபேட்னு சொல்லக்கூடிய செலினியம் வேற. இதை நம்ம குழப்பக்கூடாது. அப்ப அந்த செலினியம் சல்ஃபேட்டோட குணம் என்ன? இது நேரா வயிற்றுக்குள்ள போய் ஆர்சனிக் அடுத்து மனுஷனை கொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். இதுல பண்ணக்கூடிய ஷாம்பு தலையில போட்டு நீங்க டெய்லி குளிச்சீங்கன்னா என்ன ஆகும்? தலையில் இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் இறந்து போகும், மண்டை சொட்டாகும். யாராவது ஒருத்தரை எனக்கு காட்டுங்க, ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்புன்னு இன்றைக்கு விற்கக்கூடிய ஷாம்புகளை பயன்படுத்தி உங்களுக்கு தலைமுடி நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, கொட்டாம இருக்குன்னு காட்ட சொல்லுங்க. கிடையவே கிடையாது. யாராவது ஒருத்தரை காட்டுங்க பார்க்கலாம், தலைமுடி இருக்கவே இருக்காது. இன்னைக்கு இளைய தலைமுறைகள் பெரும்பாலும் இன்றைக்கு 30ல் இருக்கக்கூடியவர்களுடைய பெரும்பாலான எக்ஸிகியூட்டிவ்ஸோட மண்டை சொட்டையா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க கண்மூடித்தனமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்புகள்ல இருக்கக்கூடிய ரேஷ் கெமிக்கல்ஸ் தான். ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு எல்லாமே கெடுதல்னு சொல்லலை, ஆனா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோங்கிற ஒரு புரிதலோடு அதை யூஸ் பண்ணாம போகும்போது, அப்யூஸ் பண்ணும்போது இதுவே ஒரு காரணம். 10வது காரணம்ங்க நிச்சயமா என்விரான்மெண்டல் ரீசன்ஸ்ங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் வந்து 10th படிக்கும்போது தினத்தந்தி பேப்பர் எங்க வீட்டில் வாங்குவோம். அதுல போட்டிருப்பாங்க சம்மர்ல என்னோட வேலை வந்து, நான் சின்ன பையனா இருக்கும்போது டெய்லி என்னோட தாத்தாக்கு வந்து காது சரியா கேட்காது, கண் பார்வை குறைவுங்கிறதுனால அவர் பக்கத்துல உட்காந்து தினத்தந்தின்னு பேர் போடுறதுல இருந்து கடைசி பக்கத்துல இருக்க எழுத்து வரலும் படிச்சு காட்டுறது தான் என்னோட வேலை. அது நான் படிக்கிறத பக்கத்துல இருக்க 3 வீட்டு கேட்குற மாதிரி உறக்க பேசினாதான் எங்க தாத்தா கேட்கும். அதனால நான் படிப்பேன், மெதுவா உட்காந்து ஒன்னொன்னா படிப்பேன். இது கொலை, இது கொள்ளை, இது கற்பழிப்பு, இதுல இருந்து எல்லாத்தையும் அவருக்கு சொல்லணும். அரசியல் செய்திகள்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். அப்ப அதுல வந்து போட்டிருப்பாங்க, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, இன்று சென்னையில் வெயில் சுட்டெரித்தது 35 டிகிரின்னு போட்டிருந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 35 டிகிரி. நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு சாதாரணமா சென்னையில வெயில் 32 டிகிரிங்க. சாதாரணமா ஆன் அ வின்டர் டே, ஆன் அ ரெய்னி டே 31 டிகிரி, 32 டிகிரி. அப்ப யோசிச்சு பாருங்க, என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு மாறி இருக்கு. நம்ம அரசாங்கத்துல ஒரு சட்டம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 50 டிகிரி வெயில் என்னைக்கு வருதோ அன்றைக்கு அரசு விடுமுறை அனுபவிக்க வேண்டும்ங்கிற சட்டம் நம்மளோட சட்டத்துல இருக்கு. அதனாலதான் 49.5 வரையிலும் சென்டிகிரேட் காட்டுவாங்க, 50 காட்ட மாட்டாங்க. ஆனா 50 நம்ம எப்பவோ கிராஸ் பண்ணிட்டோம். அப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோடையும் குளிரும் மழையும் கூட நம்ம தலைமுடி கொட்டுவதற்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்ப தலைமுடி கொட்டுவதற்கான காரணம் இந்த 10 காரணம் தானா? கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்கு தைராய்டு நோய் இருந்தா தலைமுடி கொட்டும், உங்களுக்கு கட்டுப்படாத சக்கரை நோய் இருந்தா தலைமுடி கொட்டும், உங்களுக்கு ஈரல் நோய் இருந்தா ஒரே மாசத்துல உங்க தலையில 80% முடி கொட்டு போயிடும். நீங்க சிறுநீரக நோயாளியாக இருக்கீங்க, உங்களுக்கு டயாலிசிஸ் போயிட்டு இருக்குன்னா 3 மாதத்தில் உங்க தலையில் முடிய நீங்க பார்க்கவே முடியாது. கண் நோய்களுக்காக கொடுக்கக்கூடிய ஸ்டீராய்டு மருந்துகள் இன்றைக்கு தலைமுடியை கொட்ட வைக்கும். இன்றைக்கு ஆண்மைக்காக சாப்பிடுகின்ற அதிகமான டெஸ்டோஸ்டிரானை பூஸ்ட் பண்ணக்கூடிய மருந்துகள் தலைமுடியை கொட்ட வைக்கும். யாரெல்லாம் ஆண்கள் இன்றைக்கு சுய பழக்கத்துல இருக்கீங்கன்னா, உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஹைப்பர் டெஸ்டோஸ்டிரின் செக்ரிஷன் இன்றைக்கு உங்க தலைமுடியை கொட்ட வைக்கும். இன்றைக்கு மண்டை சொட்டையா ஒரு பையனை நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க யோசிக்கவே வேணாம், அந்த பையனுக்கு சுய இன்பம் இருக்குன்னு அர்த்தம். அபியூஸ் பண்ணாருன்னா நிச்சயமா 18 வயசுலயே மண்டை சொட்டையாகிறவங்க எல்லாருக்குமே மாஸ்டர்பேஷன் ஹேபிட் இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கு பிரெக்னன்சிக்கு பிறகு மட்டும் இல்ல, பிசிஓடி வரும்போது பெண்கள் அனைவருக்குமே தலைமுடி கொட்டுறதை நம்ம பார்க்க முடியும். மெனோபாஸ்க்கு பிறகு தலைமுடி கொட்டுவதை பார்க்க முடியும். அறுவை சிகிச்சைக்கு பிறகு தலைமுடி கொட்டுவதை பார்க்க முடியும். நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட
இன்னைக்கு நான் சொன்ன அந்த 15-20 காரணங்கள்ல உங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறத ஒரு நோட் புக் எடுங்க, பேனா எடுங்க, எழுதுங்க. சாப்பிட்றதுல இருக்கா, தூங்குறதுல இருக்கா, அபியூஸ் பண்றதுல இருக்கா, கெமிக்கல் அபியூஸ்ல இருக்கா, என்விரான்மெண்ட்ல இருக்கான்னு எழுதுங்க. ஏன்னா நம்ம ஊர்ல பசங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்க பசங்களுக்குலாம் நீங்க வந்து வெளியூருக்கு போய் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சாலே தலைமுடி காலி ஆயிரும். நாங்கெல்லாம் உப்பு தண்ணியில குளிச்சு பழகிருக்கோம். நல்ல தண்ணியில குளிச்சா தலைமுடியே இல்லாம போயிடும். அதே போல நல்ல தண்ணியில குளிச்சு திருச்சி மதுரையில இருந்து பசங்க சென்னைக்கு வருவானுங்க. வந்த 3 மாசத்துல தலைமுடி போயிடும். என்ன காரணம்? தண்ணீருடைய மழக்கம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. சரிங்க சார், தலைமுடி போயிருச்சு, தலைமுடியை நல்லா வளர்க்கணும், என்ன பண்ணலாம்? 10 அழகான வாழ்வியல் காரணங்கள் சொல்றேன். சிம்பிள் டிப்ஸ். கடைசியா வழுக்க தலையில முடி முளைக்க 4 ரீசன் நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். 10 ஹேர் கேர் டிப்ஸ். தலைமுடி கொட்டாம இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? 10 சிம்பிள் டிப்ஸ். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது எண்ணெய் குளியல். டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல டெய்லி தலை குளிக்கிற பழக்கத்தை கொண்டாங்க. உங்களுக்கு சைனஸ் நோய் இருக்கு, ஆஸ்மா நோய் இருக்குன்னா அதுக்கும் தலை குளிக்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நேரா போங்க, ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்குங்க. கெமிக்கலா இன்னைக்கு கமர்ஷியலா விற்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் வாங்காதீங்க. நல்ல செக்கில் ஆட்டின நல்ல தேங்காய் எண்ணெய் வாங்கி ஒரு ஸ்பூன் எடுத்து தலையில ஃபுல்லா தேங்க. ஒரு 25 நிமிஷம் கழிச்சு போய் குளிங்க. இது தலையை ஸ்கேல்பை நல்லா சுத்தம் பண்ணும், டேண்ட்ரஃப் இல்லாம இருக்கிறதுக்கு உதவும். இதுல முக்கியமான பாயிண்ட் நீங்க கவனிச்சிங்க, என்ன தடவுனா டேண்ட்ரஃப் வராது, என்ன தடவலனா தான் டேண்ட்ரஃப் வரும். யாரெல்லாம் டேண்ட்ரஃபோட இன்னைக்கு போராடுறீங்களோ, நீங்க நைட்டு படுக்கும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெயை தலை ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க, மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணுங்க. 1 மாசம் இந்த பிராக்டிஸ்ல இருந்து பாருங்க, உங்க தலையில இருக்க டேண்ட்ரஃப் எங்க போச்சுன்னே தெரியாம ஓடி போயிடுறத பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன? முழுக்க பண்ண வேண்டியது என்ன? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். உடம்புக்கு எண்ணெய் தேய்க்கணும், தலைக்கு எண்ணெய் தேய்க்கணும். ஸோ இரவு நேரத்துல வச்சிருங்க. நீங்க நம்ம பக்கத்து ஊர் கேரளா போய் பாருங்களேன், ஸ்டேட்ல காலையில எந்திரிச்ச உடனே தலைக்கு எண்ணெய் வைக்காம யாரும் குளிக்க மாட்டாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போங்க, அங்கேயும் காலையில தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பாங்க. நம்மெல்லாம் குளிச்சுட்டு தலைக்கு எண்ணெய் வைப்போம். அவங்க அப்படியே மாறுதல், எண்ணெய் வச்சுட்டு தான் குளிப்பாங்க. அதனாலயோ என்னவோ இன்னைக்கு கேரளால நம்ம பார்க்கிறோம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பார்க்கிறோம், ஆண்களை விட பெண்களுடைய தலைமுடி அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்கிறோம். என்னோட பேஷண்ட் சர்க்கிள்ல தலைமுடி பிரச்சனைக்காக மிக குறைந்த நோயாளிகளை நான் பார்க்கறது என்னோட நாகர்கோவில் பிரான்ச்ல தான். அந்த அளவுக்கு அந்த கலாச்சாரம் இருக்கு இல்லையா? அப்ப எண்ணெய் வைத்து குளிக்கின்ற பழக்கத்தை கொண்டு வாங்க. முடிந்தால் வாரத்தில் 3 முறை 4 முறை தலை குளித்து தலையை துவட்டுகின்ற பிரச்சனையை கொண்டு வாங்க. மாற்றுங்க, பெரிய நல்ல மாற்றம் வருவதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். 2வது, தலைக்கு குளிச்சா தலையை மட்டும் துவட்டணுங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் ஆஃபீஸ்ல வரக்கூடிய, என்னோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற பிள்ளைங்களை கூட நான் பார்க்குறேன். பார்த்தா தலை ஈரத்தோட வருவாங்க. இன்னுமா தலை ஈரமா வச்சிருக்கேன்னா, சார் லேட் ஆயிடுச்சு சார். ஒரு நாள் லேட் ஆனா பரவாயில்ல, டெய்லி லேட் ஆகும்போது ஈரத்தன்மை நம்ம சுவாசத்தை கெடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சுவாசம் அப்படிங்கிறது எல்லா நேரமும் நம்ம மூச்சுல வர்றது மட்டும்ங்க, தோலுக்கும் சுவாசம் உண்டு. நீங்க வெயில்ல போகும்போது, குளிர்காலத்தில் இருக்கும்போது, அறையில் இருக்கும்போது தோலும் சுவாசிக்கும். அந்த சுவாசம் நடைபெறாத வகையில தலையில நீரை போட்டு நீங்க அமுக்கி வச்சீங்கன்னா என்ன ஆகும்? அந்த இடத்தில் இருக்க அணுக்கள் இறந்து போக ஆரம்பிக்கும். தலைமுடி அப்படியே வேரோட கொட்டிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். அதனால தலைக்கு குளிச்சா தலையை நல்லா ஒரு 20 நிமிஷம் எடுத்து ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய அந்த ஈரத்தை நல்லா துவட்டி எடுங்க. ட்ரையர் போடாதீங்க, துவட்டி எடுங்க. பெரிய மாற்றம் வருவதை பார்க்கலாம். குறிப்பா ஆம்பளை பசங்க எல்லாம் அப்படியே போட்டு ஃபேன் கீழே போய் நிற்பாங்க. அப்படியே சில்லுன்னு காத்துப்பட்டோம், நல்லா இருக்கும். ஆனா தலைமுடி அதோட சேர்ந்து கொட்டும். ஸோ அதனால கேர்ஃபுல்லா இருங்க. 3வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, ஹேர் கட்டை ரெகுலரா பண்ணுங்க. இன்னைக்கு விதவிதமான ஹேர் கட்டோட பசங்க சுத்துறத பாக்குறேன். முன்னாடிலாம் ரொம்ப அழகா ஒரு ஃபேஸ்புக்ல ஒருத்தர் எழுதியிருந்தார், உலகம் மாறி போச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தாடியை ஷேவ் பண்ணிட்டு தலையை ட்ரிம் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் பார்த்தா தலையை ஷேவ் பண்ணிட்டு தாடியை ட்ரிம் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா இதுதான் ஃபேஷன் அப்படிங்கிறாங்க. அப்ப தலைமுடிக்குரிய ஆரோக்கியத்துக்காக நம்ம தலைமுடியை ட்ரிம் பண்ணி நீட்டா வச்சுக்கிறது வெறும் அழகுக்கு மட்டும் இல்லை, ஆரோக்கியமாக மேனேஜ் பண்றதுக்கு தான். அதனால ஹேர் கட்டை ரெகுலரா பண்ணுங்க. அப்படியே பெருசா வளர்ந்த பிறகுதான் ஹேர் கட் பண்ணணும்னு இல்லை, மாசத்துக்கு ஒரு முறை தவறாம பக்கத்துல இருக்க சலூனுக்கு போய் ஹேர் கட் பண்ணி உங்களோட ஹேரை அழகா மெயின்டைன் பண்ணுங்க. நம்ம வீட்டுல தோட்டம் வச்சிருக்கோம், ரோஜா பூ வச்சிருக்கோம், மல்லிப்பூ வச்சிருக்கோம், விதவிதமான பூக்களை வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்றோம்?
மாசத்துக்கு ஒரு முறையாவது கொஞ்சம் எடுத்து அதுல இருக்கக்கூடிய இலைகளை கட் பண்ணி தோட்டத்தை அழகா வரிசையா வச்சாதானே அதுவும் நல்லா வளர்ந்து பூ கொடுக்குது, நமக்கும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இதுதான் தலைமுடிக்கும் தேவை. இதை செய்ய முடியுமான்னு பாருங்க. நாலாவது வெரி இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு அந்த கெமிக்கல் பேஸ்டு எல்லா ஷாம்பூ ஹேர் ஆயில்ஸை நிறுத்திட்டு ஹெர்பல் பேஸ்டுக்கு மாற முடியுமான்னு பாருங்க. சும்மா ஹெர்பல்னு போட்டா வாங்காதீங்க, அதை திருப்பி பார்த்து படிங்க. அதுல உண்மையிலே ஹெர்பல் கலந்திருக்கா இல்ல ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸை போட்ட ஆயிலா, ட்ரெடிஷனலா நம்ம பண்ற மாதிரி எண்ணெய் போட்டு சாறுகளை போட்டு கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய ஆயிலா என்ன இருக்குன்னு பாருங்க. ட்ரெடிஷனலா ப்ரிப்பேர் பண்றதா இருந்தா வாங்குங்க, கெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னா வாங்காதீங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து எண்ணெய் காய்ச்சுவதற்கும் கரிசலாங்கண்ணி எக்ஸ்ட்ராக்ட்ஸை போட்டு கலந்து விற்கக்கூடிய எண்ணெய்க்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு இலையாக எடுத்து சாராக எடுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மூலக்கூறுகளை அந்த எண்ணெய் உறிந்து கொள்ளும். அதை நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பக்க விளைவும் கிடையாது, நல்லதாகவும் இருக்கும். எக்ஸ்ட்ராக்ஷன் வரும்போது அது லிக்விட் எக்ஸ்ட்ராக்டா பவுடர் எக்ஸ்ட்ராக்டா இல்லது ஆல்கஹால் மூலம் எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்ட் பவுடர் பண்ணி வருதாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ ஒரு மூலக்கூறுல சிலது தண்ணீர்ல கரையும், சிலது பால்ல கரையும், கொழுப்புல கரையும், சிலது ட்ரை பண்ணா கிடைக்கும். அந்த மாதிரி விகிதங்கள் வரும்போது பெரும்பாலும் நிறைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் நமக்கு மிஸ் ஆகும். அப்ப அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது பக்க விளைவை உருவாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்க, ஹெர்பல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. ஃபிஃப்த்து, கண்ட சப்ளிமெண்ட்ஸையும் சாப்பிடாதீங்க. உங்க ஊர்ல நிச்சயமா ஒரு ஆயுர்வேத மருத்துவர், சித்த மருத்துவர், இயற்கை மருத்துவர் இருப்பாங்க. இவங்கள தான் பாருங்க அவங்கள தான் பாருங்க நான் சொல்லல. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை, ஒரு ஆயுர்வேத சித்த யோக மருத்துவரை போய் சந்தித்து தலைமுடி கொட்டுறதுக்கான காரணம் உடம்புல நாடி பாருங்க, வாதமா பித்தமா கபமா என்னன்னு பார்த்து நம்ம உடம்புக்கு ஏன் இந்த தலைமுடி கொட்டுகின்ற பிரச்சனை வருகிறது அப்படிங்கிறத அவர்கிட்ட டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணி, அப்ப என்ன உணவு முறைகளை கொண்டு என்னுடைய தலைமுடியை நான் ஆரோக்கியப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இந்த ஒரு விஷயத்த பண்ண முடியுமான்னு பாருங்க. இப்பெல்லாம் நம்மலாம் என்ன பண்றோம்னா, இணையத்துல தேடுறோம், ஹேர் ஆயில் வருது, சப்ளிமெண்ட்ஸ் வருது, டக்குன்னு வாங்கி யூஸ் பண்றோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பையனுக்கு தலைமுடி கொட்டுறதுக்கு காரணமே அவன் சாப்பிட்ட முருங்கை கேப்சூல் தான். முருங்கை கேப்சூல் கெட்டதா கிடையாது, முருங்கை கேப்சூல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு நியூட்ரிஷன் பாம்னே சொல்லுவேன், ஊட்டச்சத்துக்களுடைய கிடங்கு அது. ஆனா யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டதுங்கிறத நீங்க ஒரு மருத்துவரை பார்த்தா தான் தெரியும் இல்லையா? அதற்கான முயற்சிகளை எடுக்க முடியுமான்னு பாருங்க. ஆறாவது, தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னைக்கு தலைமுடி வேணும்னு ஆசைப்படுற ஆண் பெண் யாரா இருந்தாலும் 10 மணிக்கு தூங்க போயிருங்க. காலையில 4 மணிக்கு எழுந்துருங்க, 5 மணிக்கு எழுந்துருங்க, டசன்ட் மேட்டர். ஆனா 10 மணிக்கு மேல நிச்சயமா விழித்திருக்க கூடாது. விடுமுறை நாட்களில் ஊரை சுற்றுவதை தயவு செய்து குறைங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நான் நிறைய பேரை பார்க்குறேன். அதுவும் ஒரு ஆசிரியர், ஒரு அம்மா வந்திருந்தாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல என்னை பார்த்துட்டு கதறி எழுதுறாங்க. என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்கும்போது, 6 நாள் வேலைக்கு போறேன் சார், 7வது ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அன்னைக்குதான் இவர் கோயிலுக்கு வான்னு கூப்பிடுறாரு, ஒரு பையன் ஷாப்பிங்க்கு வான்னு கூப்பிடுறான். எங்க சார் நான் போறது? நான் வீட்டுல இருந்தே இந்த விடுமுறை நாட்கள்ல கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு சார். எனக்கு டிப்ரெஷன் அதிகமாகுது, ஆஃபீஸோட ப்ரெஷர், ஹையர் செகண்டரி கிளாஸஸ்க்கு எடுக்கிறேன், அது இல்லாம எக்ஸ்ட்ரா டியூட்டிஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பார்க்க சொல்றாங்க, அது இல்லாம எலெக்ஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, என்ன பண்றதுனே தெரியல சார், தற்கொலை முடிவுல இருக்கேன் சார் அப்படின்னாங்க. அந்தம்மா என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தது தலைமுடி கொட்டுதுன்னு தான். அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, அவங்க குடும்பத்தையே கூப்பிட்டு வர சொல்லி, நான் 2 நாள் கோயம்புத்தூர்ல இருந்தேன். ஃபர்ஸ்ட் டே என்ன பார்த்தாங்க, செகண்ட் டே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வர சொல்லி எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்தேன். ஏன் அம்மா இவ்வளவு மோசமான மனநிலையில இருக்காங்க, ஆஸ் அ குடும்பம் நீங்க ஏன் சப்போர்ட் பண்ணாம இருக்கீங்கன்னு கேட்டேன். அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்க்கிறேன், இன்றைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் இருக்கக்கூடிய ரோட் டிராபிக், இன்னைக்கு டோல்ல இருக்கக்கூடிய கூட்டம், ஹோட்டல்கள்ல இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்க்கும் போதே பதைக்கிறது மனது. யாருமே ஓய்வு எடுக்கிறது இல்லை. இப்போ ஓய்வே இல்லாமல் நீங்க இருக்கும்போது உங்க தலைமுடிக்கு எப்படி சார் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும்? அப்ப தலைமுடி கொட்டுதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவே ஆக வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவுனா, சார் ஞாயிற்றுக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அபியங்கம் ஆச்சரேத் நித்தியம்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? திங்கக்கிழமை கிடையாது, செவ்வாய்க்கிழமை கிடையாது, புதன்கிழமை கிடையாது, எல்லா நாளுமே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாதான் ஆரோக்கியம்னு ஆயுர்வேத மருத்துவம் சொல்லுது. அப்புறம் என்ன? ஞாயிற்றுக்கிழமையா காலையில எழுந்துருங்க, முதல்ல வாழைப்பழம் 1 சாப்பிட்டுருங்க, அதுக்கப்புறம் எண்ணெய் எடுங்க, நல்லா தடவுங்க, தலையில இருந்து உச்சங்கால் வரல ஒண்ணு தடவுங்க,
நல்லா தடவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு நல்ல ஒரு ஆயில் பாத் போட்டு வீட்டில் அம்மாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சிரமம் வைக்காம எல்லாம் பிரஞ்ச் சாப்பிட்றதுக்கு ரெடியாகி கரெக்டாக பிரஞ்ச் சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்குது. சினிமா வேண்டாம், டிவி வேண்டாம், மொபைல் வேண்டாம். வாரத்துக்கு ஒரு நாள் எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் ஓய்வு கொடுத்து ஒரே ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்களேன். விடுமுறை நாட்கள்ல வெளியில் செல்லாமல் வீட்டிலிருந்து ஓய்வெடுத்து தூங்கக்கூடிய அந்த ஒரே ஒரு ஹேபிட் சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். நிச்சயமா உங்க தலைமுடி கொட்டுற பர்சன்டேஜ் ஒரு 10% குறையுதா இல்லையான்னு பாருங்க. அவ்வளவு பெரிய சேஞ்ச் வரதை பார்க்கலாம். 8வது, பெண்கள் அவர்களுடைய மாதவிலக்கு நேரங்கள்ல எடுக்க வேண்டிய ஓய்வுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். சரி, இன்னைக்கு நம்ம எல்லாருமே கலாச்சாரத்தையும் ஆரோக்கியத்தையும் ரொம்ப மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த காலத்துல பெண்கள் மாதவிலக்கு நேரங்கள்ல அவர்களுக்கு தனியாக உட்கார வைத்தது ஓய்வுக்காக. அந்த நேரத்துல அவங்க உடம்பிலிருந்து வெளிப்படுகின்ற சூடுனால் அவர்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடாது, நல்லா தூங்கணும், சாப்பிடணும். ஏன்னா அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துருக்கேன் எங்க வீட்டிலலாம், என்னுடைய தாயாருக்கு அந்த காலத்துல தனியா ஒரு அறை இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஓய்வு. அந்த 5 நாளைக்கு அவங்களோட வேலை சாப்பிட்றது தூங்குறது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப அந்த மாதிரி இருந்த என்னுடைய தாயாருக்கும் இன்றைய இருக்கக்கூடியவர்களுக்கும் நான் பார்க்கும்போது அவங்களுடைய ஆரோக்கியம் என்னோட தாயாருக்கு இருந்த ஆரோக்கியத்துல 10% கூட இல்லாம இருக்கிறத பாக்குறேன். எல்லா நாளும் வேலைக்கு போறாங்க, பீரியட்ஸ் டைம்ல வேலைக்கு போறாங்க, டிராவல் பண்றாங்க. அப்ப உடல் சூடு கடுமையா அதிகரிக்கிறத பார்க்கணும். இன்னைக்கு பெண்கள் தலைமுடி கொட்டுதுன்னு இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளாக இல்லத்தை பார்த்து இல்லத்தை நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், நீங்க மாதவிலக்கு நேரங்கள்ல உங்களுடைய வேலைகளை குறைந்தது 50% குறைங்க. இன்னைக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய வேலைகளை நம்ம பகிர்ந்து செய்யக்கூடிய நிலை இருக்கு. இன்றைய ஜென்சி கிட்ஸை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி கிட்ட நல்ல பரஸ்பர புரிதலோடு இருக்கக்கூடியவர்களா இருக்காங்க. அப்ப இந்த நாட்கள்ல அவர்களுக்கு வேலை இல்லாத ஒரு சூழலை நீங்க உருவாக்குனீங்கன்னா பெரிய நல்ல மாற்றம் வருவதை பார்க்க முடியும். இதை செய்ய முடியுமான்னு பாருங்க. ஓய்வு மட்டும் இல்ல, இன்றைக்கு தூக்கம் மட்டுமல்ல, இன்றைக்கு அதை விட முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது மனதுடைய ஆரோக்கியம், மகிழ்ச்சி. எப்போ உங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சது? சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை சார், டிப்ரெஷன்ல இருந்தேன், அப்பதான் சார் முடி கொட்ட ஆரம்பிச்சது. +2 எக்ஸாம், நீட் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ண சார், முடி கொட்ட ஆரம்பிக்குது. இன்னொரு சோகத்தை நான் பார்க்குறேன், இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாரும் இன்னைக்கு ஆம்பளை பசங்க சொட்டங்க. யாருக்குமே மண்டையில முடி இல்லை. நான் நிறைய பேரை பார்க்குறேன். ஒரு பையன் வந்தான் தலைமுடி ட்ரீட்மெண்ட்டுக்காக, சக்சஸ் ஆயிட்டான். அவன் அனுப்புறான் இன்னைக்கு டெய்லி எனக்கு 2 பேரை 3 பேரை, போ சாரை போய் பாரு தலைமுடி வளர்ந்துரும், போய் பாரு தலைமுடி வளர்ந்துரும்னு அனுப்பிட்டு இருக்கான். என்னடா பாவீங்களான்னு கேட்டா, சார் நாங்கெல்லாம் தூங்குறதே இல்லை சார், டென்ஷன் சார், டென்ஷன் சார், டென்ஷன் சார். ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு பதவிகளுக்காக பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கே இன்றைக்கு தலைமுடியோட ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மன முதிர்ச்சி இல்லைன்னா, அப்ப அவங்க கிட்ட டிஸ்ட்ரிக்டை கொடுத்தா நம்ம எல்லாம் என்ன ஆக போறோங்கிற ஒரு கவலை தான் எனக்கு வந்துச்சு. இதுதான் உண்மை. இன்னைக்கு +2க்கு படிக்கக்கூடிய, நீட்டுக்கு தயாராகக்கூடிய, காம்படிட்டிவ் எக்ஸாம் தயாராகக்கூடிய, வேலைக்கான சிறப்பு பரீட்சை நேர்காணலுக்கு தயாராகக்கூடிய 199 பேர் இன்னைக்கு நான் பார்க்குறேன். அவங்க எல்லாருக்கும் தலைமுடி இல்லாத ஒரு சூழல் இருக்கு. மனமகிழ்ச்சி தேவை, நல்ல மகிழ்ச்சிங்கிறது தேவை. 10வதுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தலைமுடி கொட்டுது, தலைமுடி நரக்குது, தலையில பொடுகு இருக்கு, வழக்கத்துக்கு மாறாக தலைமுடியோட அடர்த்தி குறையுதுன்னா முதல்ல போய் ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்க முடியுமான்னு பாருங்க. சுய முயற்சி, சுய மருந்து, சுயமாக நான் ட்ரையல் பண்ணி பார்க்குறேன்னு சொல்றதுக்கு நீங்கெல்லாம் லேப்ல இருக்கக்கூடிய அனிமல் கிடையாது. ஒரு லேப்ல இருக்க அனிமலுக்கு தான் ஊசி போட்டு இது வேலை செய்தா இல்லையான்னு 1000 விஷயத்த நம்ம பார்ப்போம். அது கிடையவே கிடையாது. இதை பார்க்கணும். நிறைய இன்னைக்கு பேசிட்டேன். கடைசியா 4 டிப்ஸ் சொல்லித்தரேன் தலைமுடி கருகருன்னு வளர்றதுக்கு, வழுக்கையிலும் தலைமுடி வளர்வதற்கு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வழுக்கைங்கிற வார்த்தை கேட்கும் போதே நம்ம எல்லாருக்கும் கோவம் வரும். என்ன நீ என்னை பார்த்து வழுக்கைன்னு சொல்லிட்டேன்னு சொல்லுவோம். ஆனா வழுக்கைங்கிறது ஒரு மருத்துவ வார்த்தை. எப்படி இளநீரை செய்யும் போது உள்ளே இருக்கக்கூடியது பளபளப்பாக இருக்கிறதோ அதே போல் தலை மாறுகின்ற ஒரு நிலைக்கு தான் வழுக்கைன்னு பேர். இது ஒரு நோயுடைய பெயர், அதனால யாரும் தப்பா நினைக்காதீங்க. 4 டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டிப்ஸுங்க, தலை பொதிச்சல்னு சொல்லக்கூடிய சிகிச்சை. தலை பொதிச்சல்னா என்ன? தலை பொதிச்சல்னா நல்ல நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காயை ஆவியில் வேக வைத்து, அந்த நெல்லிக்காயில இருக்க கொட்டையெல்லாம் எடுத்து மேல இருக்கக்கூடிய பல்ப்பை மட்டும் நல்லா அம்மியில் வைத்து அரைக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மிக்சர்ல அரைக்கக்கூடாது, அம்மியில் வைத்து அரைக்கணும். நல்லா ஒரு 1/4 கிலோ இருக்கக்கூடிய நெல்லிக்காயை இட்லி பாத்திரத்துல போட்டு வேக வைங்க.
அது ஆறின பிறகு கையிலேயே பிரிச்சு கொட்டையை எடுத்துருங்க, குச்சி நாரெல்லாம் எடுத்துருங்க. அதை நல்லா அம்மியில போட்டு அல்லது ஒரு உரல்ல போட்டு நல்லா அரைத்து விழுது மாதிரி செஞ்சீங்க. யாருக்கு தலைமுடி இல்லையோ அவங்களுக்கு முதல்ல காலையில தலைக்கு ஒரு எண்ணெய், அது கேஷாமிருத தைலம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்து தலைக்கு ஒரு 5 மில்லி எடுத்து ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த அரைத்து வைத்திருக்கக்கூடிய நெல்லிக்காயை தலை முழுவதும் பேக் மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழை இலை அல்லது தாமரை இலையை எடுத்து அந்த பேக்கை வந்து ஃபுல்லா மூடிட்டு மேல இருக்கக்கூடிய அந்த காம்பை மட்டும் கிள்ளி ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டு மீண்டும் ஒரு 10 மில்லி அந்த கேஷாமிருத தைலத்தை தலைக்கு போடுங்க. இதை வந்து 45 மினிட்ஸ் செய்யணும். இந்த தலைப்பொதிச்சல்னு சொல்லக்கூடிய இந்த சிகிச்சையை விட சிறப்பாக தலைமுடியை வளர வைக்கக்கூடிய சிகிச்சை, கெமிக்கல்ஸ், அட்வான்ஸ்மெண்ட், ஏஐ ட்ரிவன் ட்ரீட்மெண்ட் இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு என்னை வந்து பார்க்கும்போது அவர் தலை பாதி வழுக்கை. கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் அவர் ட்ரை பண்ண போனாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது ஏற்பட்ட ஒரு அலர்ஜினால அவர் கிட்டத்தட்ட 6 மாசம் எந்த படமும் கூட நடிக்க முடியவில்லை. அப்ப அவருடைய நண்பர் ஒருவருடைய ஒரு அறிவுறுத்தல்ல என்னை வந்து பார்த்தாரு. அப்ப அவருக்கு நான் வந்து தலைப்பொதிச்சல் சிகிச்சையை பற்றியும் 48 நாட்கள் இதை தொடர்ந்து எடுக்கும்போது இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை பற்றியும் நான் சொல்லிக் கொடுத்தேன். கரெக்டா நம்ம மருத்துவமனை இருந்து எடுத்தாரு. 48 டேஸ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்று வரையிலும் பாத்தீங்கன்னா அவருடைய தலைமுடியுடைய அழகுங்கிறது அதற்கான ரசிகர் கூட்டமே ஏகப்பட்டது இருக்கிறத பார்க்கும். இயற்கையாக வளர்ந்தது. இது அந்த பியூட்டி என்ன தெரியுமா? இதுல இது செயற்கை கிடையாது, இயற்கை. இன்றும் கூட அவர் என்னை பார்க்கும்போது என்கிட்ட போன்ல பேசும்போது சொல்லுவாரு, அவங்க அம்மா அப்பா என்னோட பேஷண்ட்ஸ் இன்னைக்கு வரையிலும் சொல்லுவாரு, அப்பா வராங்க டாக்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாரு, டாக்டர் இப்பவும் நான் அதை பேக் போட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மனிதனுடைய ஒரு கரியர் வந்து மிகப்பெரிய அளவுல ஆபத்திற்கு உள்ளான போது அதை மாற்றி ஆரோக்கியத்தை மீட்டு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சிகிச்சை எதுனா அந்த தலைப்பொதிச்சல் சிகிச்சை தான். நெல்லிக்காவை வைத்து செய்யக்கூடிய உயரிய அதீத ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா தலைப்பொதிச்சல் தான். இதுக்கு பேரு தலைப்பொதிச்சல்னு பேரு. 45 மினிட்ஸ் இருக்கணும். 48 நாட்கள் தொடர்ந்து செய்யணும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் சளி பிடிச்சிடாதா, ஆஸ்மா வந்துடாதாம்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே வராது. வெரி எஃபெக்டிவ். 2வது சிகிச்சை ஜீரகத்தை அரைத்து பத்து போடுவது. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். உங்க வீட்டுல கொஞ்சம் இடம் இருக்கும்னா நல்ல நாட்டு மருந்து கடையில போய் ஜீரகம் வாங்குங்க. ஏன் நாட்டு மருந்து கடையில வாங்க சொல்றேன்னா, நீங்க இன்றைக்கு கமர்ஷியலா வாங்கக்கூடிய ஜீரகம் அப்படிங்கிறது பெரும்பாலும் கெமிக்கல் ப்ராசஸ்டு, இல்லைன்னா ட்ரை பண்ணது, ஃபங்கஸ் வரக்கூடாது. நாட்டு மருந்து கடையில போய் நீங்க வாங்கினீங்க அது இயற்கையா கிடைக்கக்கூடியது. ஒரு 100 கிராம் அளவுக்கு ஜீரகத்தை எடுத்துங்க. ஒரு இரவு முழுவதும் அல்லது ஒரு 3 மணி நேரம் தண்ணீர்ல ஊற வைங்க. அதுக்கப்புறம் இதை நேரடியாக வந்து மண்ணில் போட்டு வளர வைத்தோ அல்லது அந்த ஜீரகத்தை ஒரு பாத்திரத்துல போட்டு முளை கட்டுவது போல முளை கட்டியோ 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் முளை கட்டிங்கன்னா லேசா குச்சி மாதிரி பச்சையா முளைச்சி வரும். அப்படியே அதை எடுத்து அரைங்க. அம்மியில போடுங்க, இல்ல மிக்சர்ல போடுங்க, அரைங்க. எப்படி தலைப்பொதிச்சல் பண்ணுவோமோ அதை போல ஒரு ஹெட் பேக் போட முடியுமான்னு பாருங்க. இந்த ஹெட் பேக் போட்டா உங்களுக்கு என்ன ஆகும்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா தலைமுடி வளர்றதை பார்க்க முடியும். இப்போ இந்த வழுக்கைன்னு சொல்லும் போது நீங்க மண்டையை பார்த்தீங்கன்னா ஷைனிங்கா இருக்குல்ல, நீங்க ஒரு வாரம் அந்த ஜீரகத்தை போட்டீங்கன்னா அந்த ஷைனிங் போய் அப்படியே பேபி ஹேர்ஸ் வரதை நீங்க பார்க்க முடியும். சின்னதா குட்டி குட்டியா பேபி ஹேர்ஸ் வரும். தொடர்ந்து ஒரு 48 டேஸ் போட்டீங்கன்னா எங்கெல்லாம் முடி இல்லாம இருந்ததோ அந்த இடம்லாம் கவர் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ எப்படி தலைப்பொதிச்சல் ஒரு சிறந்த சிகிச்சையோ, 2வது சிறந்த சிகிச்சை ஜீரகத்தை அரைத்து ஜீரகத்துடைய செடியோடு இருக்கக்கூடிய முளையை அரைத்து பத்து போடக்கூடிய சிகிச்சை. 3வது த பெஸ்ட், அகைன் நாங்க சொல்லுவோம் பிரச்சானனம்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை. பிரச்சானனம்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நிறைய பேருக்கு 5 வருடமாக தலைமுடி போயிருச்சு, 8 வருடமாக தலைமுடி போயிடுச்சு அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த தலைமுடி வளரக்கூடிய ஹேர் ஃபாலிகல்ஸ் ரூட் இருக்கக்கூடிய செல்ஸே மூடி போயிருக்கிறத பார்க்க முடியும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா அதுக்கு பிரச்சானனம் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வகையான ஊசியை கொண்டு தலை முழுவதும் மருந்தூட்டப்பட்ட எண்ணெயை கொண்டு லேசாக குத்தி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட ரத்தத்தையும் அழுக்கையும் வெளியேற்றக்கூடிய ஒரு சிகிச்சைக்கு பிரச்சானனம்னு பேர். இதை நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருந்து லேசாக ரத்த கசிவு இருக்கும். ஆனா அதை செஞ்சு முடிக்கும் போது பாத்தீங்கன்னா தலைமுடி கருகருவதை பார்க்க முடியும். ஒரு பெரிய கம்பெனியோட இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட முதலாளி அவங்களோட பையன்
இதே ப்ராப்ளம் தான். அவருக்கும் 24 வயதிலேயே தலைமுடி கொட்டி போச்சு. அந்த பையனுக்கு அது ரொம்ப பெரிய டிப்ரெஷன் ஆச்சு. அவங்க நிறைய செயற்கை அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான சிகிச்சைகள் செய்ய போகும்போது இந்த பையனோட உடம்புல இருந்த அலர்ஜி, அந்த பையனுக்கு நெகட்டிவ் குரூப் பிளட்னால இருந்த அலர்ஜினால எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க முடியாத ஒரு நிலை. அவங்க ஃபாரின், யூஎஸ், லண்டன் எங்கெங்கயோ போயிட்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுடைய பாட்டியார் என்னை வந்து பார்த்து இந்த மாதிரி இருக்கு, ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்கும்போது நான் ஸ்கேல்பெல்லாம் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு சொன்னேன், பண்ண முடியும். இதுக்கு பேர் பிரச்சானனம்னு சொல்லக்கூடிய சிகிச்சை. முழு தலைக்கும் பண்ண வேண்டாம். முதல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு ரூபாய் காயின் இருக்க அளவுக்கு ஒரு பகுதியை எடுத்து அங்க மட்டும் ஒரு வாரத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது 15 நாட்கள் அங்கிருந்து முடி வளர ஆரம்பிச்சு. அந்த 15 நாட்கள் முடி வளர்ந்த பிறகு அந்த குடும்பத்துக்கு ஒரே சந்தோஷம். அடுத்த 48 நாட்கள் தொடர்ந்து அந்த ட்ரீட்மெண்ட் செஞ்ச பிறகு தலைமுடி அவ்வளவு கருமையா வளர ஆரம்பிச்சிச்சு. அவங்க எல்லாருக்கும் ஆச்சரியம். இவ்வளவு பணம் செலவு செய்து, இவ்வளவு நாடுகளுக்கு செய்து வளர முடியாத முடி எப்படி வந்து உங்களுக்கு மேஜிக் மாதிரி வளர்ந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. இதற்கான காரணம் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான். ஆயுர்வேதம் இன்றைக்கு நிறைய வகையான நோய்களுக்கு, தீர்க்க முடியாத நோய்களுக்கு இன்றைக்கு பலன் அளிக்கக்கூடிய சிறந்த சிகிச்சைகளை வழங்கி கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு நம்பிக்கையற்ற சமூகமாக நம்ம மாறி போனதுதான் இன்றைக்கு பெரிய பிரச்சனையில இருக்கும். இன்றைக்கு பிரச்சாரண சிகிச்சையில திருமணம் நின்று போய் இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு பேருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் தெரியுமா? கடலூர்ல இருந்து ஒரு பொண்ணு, அலோபேஷியான்னு சொல்லக்கூடிய நோய். அலோபேஷியா நோய் பற்றி உங்களுக்கு தெரியுமா? தலையில முடியலன்னு நீங்க கவலைப்படுறீங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை முடியில்லாமல் போகக்கூடிய நோய் அலோபேஷியா. 20 வயசு பொண்ணு, தலையில முடியே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டாங்க. ஸ்டீராய்டு ட்ரீட்மெண்ட் வரலாம் போயாச்சு. போடும்போது 10 முடி முளைக்குது, அதோட முடிஞ்சு போச்சு, தலைமுடியே கிடையாது. ரொம்ப வருத்தத்துல அந்த பொண்ணு 1க்கு 2 முறை சூசைட் கூட ட்ரை பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு முறை வந்து பாண்டிச்சேரியில இருக்க நம்ம மருத்துவமனையில வந்து என்ன பார்க்கும்போது நான் இந்த சிகிச்சையை கொடுத்தேன். பெயின்ஃபுல் ட்ரீட்மெண்ட் பட் வெரி எஃபெக்டிவ்னு கொடுத்தேன். 48 டேஸ் ரெகுலரா கொடுத்தோம். டயட் என்ன, யோகா என்ன, டீடாக்ஸ் என்ன, எல்லாம் கொடுத்தோம். இப்ப அந்த பொண்ணுக்கு தலைமுடி அழகு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு கொண்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக வந்தாங்க. அந்த தலைமுடியை நான் பார்த்தேன். அந்த பொண்ணு எடுத்து காமிச்சா, அங்கிள் பாத்தீங்களா எனக்கு எவ்வளவு பெருசா முடி வளர்ந்துருக்கு அப்படின்னு. அந்த பொண்ணுடைய இடுப்புக்கு கீழே, ஆனஸ்டா சொல்லணும்னா பிட்டத்துக்கு கீழே வந்து தலைமுடி தொங்கி கொண்டிருக்கிறது. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஆசை அந்த முடியை மேனேஜ் பண்றதுக்கு. அந்த தலைமுடி இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை, உடல் முழுவதும் முடி இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை வந்த பிறகு அவ்வளவு ஆசை அந்த பொண்ணு. அவ வாரதான் அவங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லுவாரு, என்னதான் நீங்க முடி வளர்த்து கொடுத்தீங்களோ சார், வாழ்க்கையில எங்கிட்ட பேசுறாளோ இல்லையோ அந்த தலைமுடி கிட்ட பேசிட்டு இருக்கா சார். அந்த அளவுக்கு தலைமுடி வளர்ந்தது இந்த பிரச்சானன சிகிச்சை மூலமாக. அந்த பிரச்சானனம் எப்படி தலைப்பொதிச்சல், ஜீரகம், பிரச்சானனம் இது மூன்றும் சிறப்போ, ஃபோர்த்துங்க வெரி இம்பார்ட்டன்ட், நேரடியா தலைமுடிக்கு இல்லைனாலும் வெரி வெரி எஃபெக்டிவ் எதுனா டீடாக்ஸ் தாங்க. இன்றைக்கு உடல்ல இருக்கக்கூடிய பித்த கழிவை நீக்கக்கூடிய முயற்சிகளே தலைமுடியை வேகமாக வளர வைக்கக்கூடியது. அதுவும் பித்தம் சார்ந்த நோய்களோடு போராடி கொண்டிருக்கும் போது பித்த சமனின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை. 6 நாட்களுக்கு நெய் மருந்து, 30 மில்லி, 45, 60, 75, 90, கடைசியாக 105 மில்லி 6 நாள் கொடுத்து 7வது நாள் காலையில பேதிக்கு ஒரு மருந்து. அது முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் தலைமுடி கொட்டி வீணா போயிருந்ததோ அங்கெல்லாம் நியூ ஹேர்ஸ் க்ரோ ஆகிறத பார்க்க முடியும். பொதுவா நான் அந்த எவிடன்ஸ் பேஸ்டு ஆயுர்வேதா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதாவது சிகிச்சைக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, சிகிச்சைக்கு பின்னாடி எப்படி இருந்தீங்க. அப்ப அந்த மாதிரி வரும்போது அவங்கள நாங்க என்ன சொல்லுவோம்னா, நல்லா வெயில்ல உட்கார வச்சு போட்டோ எடுப்போம். ஸ்கேல்போட போட்டோ. 7 நாள் கழிச்சு டீடாக்ஸ் முடிச்ச பிறகு இன்னொரு போட்டோ எடுத்தா அந்த ஹேர்ஸ் டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகி அந்த வழுக்கைகள் கவரா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். குவான்டிடேட்டிவா நம்ம பார்க்கறதுக்கு லேட் ஆகும், ஆனா ஹேர்ல இருக்கக்கூடிய கேப்பை நம்ம கவர் பண்ண முடியும் இல்லையா? அது ஒரே வாரத்தில் நடப்பதை நாம் பார்க்க முடியும். ஒரே வாரத்தில் தலைமுடி கொட்டுவதை நிறுத்தி தலைமுடியுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னா டீடாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சிகிச்சை. அதை நம்ம மறந்து போகவே கூடாது. நிறைய பேர் என்ன சொல்வீங்க, இதெல்லாம் எங்களால பண்ண முடியாது சார், நாங்கெல்லாம் ரொம்ப பிஸி, ஷார்ட்டா சுலபமா எங்களுக்கு சொல்லுங்க சார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேஷாமிருத தைலம் மற்றும் கேஷாமிருத கேப்சூல்ஸ். இந்த கேஷாமிருத கேப்சூல்ஸ் சொல்லக்கூடிய மாத்திரையை காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு முன்பு. கேஷாமிருத தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெயை தலைமுடிக்கு நம்ம தினசரி இரவு படுக்கும் போது தடவி காலையில் ஹேர் வாஷ் பண்ணாலும் பரவாயில்ல,
அல்லது வாரத்துக்கு 2 முறை 3 முறை நல்லா ஹெட் மசாஜ் பண்ற மாதிரி ஒரு 25 மில்லி 30 மில்லி எடுத்து தடவிட்டு பண்ணாலும் பரவாயில்ல. ஆனாலும் கூட தலைப்பொதிச்சல் மிகச்சிறந்த சிகிச்சை. பிரச்சாலனம் மாயம் செய்வது போல் தலைமுடியை வளர வைக்கக்கூடிய சிகிச்சை. ஜீரகம் வீட்டிலேயே செய்யக்கூடிய சுலபமான சிகிச்சை. இந்த ஜென்சி கிட்ஸ் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், 45-50 வயசு வரலாம் நல்லா தலைமுடியோட இருக்கணும்னா வருஷத்துக்கு ஒரு முறை தவறாம ஸ்நேகபானம் சாப்பிட்டு டீடாக்ஸ் எடுங்க. இப்ப 30 வயசுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் தலைமுடி வேணும்னா தவறாம வருஷத்துக்கு ஒரு முறை டீடாக்ஸ் எடுங்க. தலைமுடியுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல, உடலுடைய ஆரோக்கியமே மிகப்பெரிய அளவில் மாறி போய்விடுவதை பார்க்க முடியும். நான் சொன்ன விஷயங்களை ஒரு 10 நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன் நம்ம உடம்புல இந்த மாற்றம் இருக்கு, ஏன் எனக்கு தலைமுடி இல்லை அப்படின்னு நீங்க தேடிட்டு இருக்க காரணம் நிச்சயமா உங்களுக்கு தெரியும். இந்த காரணத்தை மாற்ற முடியுமான்னு பாருங்க. ரொம்ப முக்கியம். தலைமுடி கொட்டுவதற்கான காரணம், வழுக்கை விழுந்ததற்கான காரணம், இளநரைக்கான காரணம், பொடுகுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதோட சொல்யூஷனை வீட்டில் தேடாதீங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவர், சித்த மருத்துவர், யோக மருத்துவரை சந்தித்து அவங்க உண்மையிலே பட்டப்படிப்பு பெற்றவர்கள் தானா, அரசு பதிவு பெற்றவர்கள் தானாங்கிறத பார்த்து அவர்களை ஒரு முறை நேர்ல சந்திச்சு ஒரு நாடி பார்க்க சொல்லி உங்களுடைய ஆரோக்கியத்து குறைபாடுக்கான காரணத்தை புரிஞ்சு இயற்கை வழிகள் சொல்லி கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்ற முடியுமான்னு பாருங்க. நான் அமெரிக்கா போகும்போது ரொம்ப வியந்த விஷயம் என்ன தெரியுமா? நான் ரோட்ல பார்க்கக்கூடிய 100 பேர்ல 90 பேர் சொட்டையா தான் இருந்தான். இப்ப இங்க வந்த பிறகு நான் பார்க்கக்கூடிய, இங்க இருக்கும்போது பார்க்கக்கூடிய விஷயமும் ஒரு காலத்துல ஒரு சொட்டையை பார்த்தது போய் இப்ப 10 சொட்டையை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கெல்லாம் இப்பவே கொஞ்சம் மாறலன்னா நான் சொன்ன மாதிரிதான் இன்னொருத்தர் வந்து சொல்லுவாரு அமெரிக்கால இருந்து, நான் இந்தியால போய் பார்த்தா எல்லாருமே சொட்டையா இருக்காங்கன்றுவாங்க. அந்த நிலைமை நமக்கு வந்துடும். இந்த நிலைமை வரக்கூடாதுன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கம்யூனிட்டியில ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல தலைமுடி கொட்டுறது சார்ந்த உங்களோட எந்த சந்தேகம் இருந்தாலும் மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது உங்களுக்கு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான விடைகளை கொடுப்பதற்கு எனக்கு நேரம் இருக்கும்போது நான் முயற்சி செய்கிறேன். என்னதான் நான் கேஷாமிருத மாத்திரையும் எண்ணெயும் பயன்படுத்த சொன்னாலும் என்னோட ஃபேவரட்டு தலைப்பொதிச்சல் தான், பிரச்சாலனம் தான், ஜீரகப்பத்து தான், டீடாக்ஸ் தான். இது 4 தான் நான் பார்த்த வரையிலும் என்னுடைய 30 வருட அனுபவத்துல தலைமுடி சார்ந்த நோய்களை குணப்படுத்திய தீர்வுகள். என்ன பண்ணணும்னு பாருங்க, முயற்சி பண்ணுங்க, தொடர் முயற்சியா பண்ணுங்க. தலைமுடி ஆரோக்கியம் மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மன ஆரோக்கியமும் மேம்படும். கவலைப்படவே வேண்டாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.